எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக 2 பொருளை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்லாம். இது நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியிலே ஊற போட்டுறணும். ஏன்னா அப்போ தான் கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி இது ரொம்ப கேஸ்ட்ரிக்காக இருக்கும். தண்ணியில் போட்டுட்டா நமக்கு கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். இப்போ தனியாக நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது கூட தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே ஊறட்டும். இதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். இப்படி எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு வந்துடும், சீக்கிரமே வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இருக்கிறத வச்சு செஞ்சாச்சு சிம்பிளாக. தேங்க்யூ.